சொல்லுமா, இப்போ என்ன சொல்ல போற? சார், என்னோட ப்ராஜெக்ட் மெம்பர்ஸ். நானே அவங்கள பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கேன்டீன்ல பொறுக்கிய மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நீ அவங்களோட டீம் லீடர் இல்ல, அதான் கிரிமினலா யோசிச்சிருக்க. சார், அவங்க தான் மெயில் அனுப்பியிருக்காங்க. அவங்க அந்த நேரத்துல சண்டை போட்டுட்டு இருந்தது தான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன். புரியல? சார், நல்லா யோசிச்சு பாருங்க சார். அப்போ டேவிட் அங்க இருந்திருக்க மாட்டானே. அவன் தான் அந்த சண்டையவே தடுத்தது. நான் தான் அவனை கூப்பிட்டு வார்ன் பண்ணி விட்டேன். அதான் சார் அவங்க பிளானே. அவன் பண்ணி இருந்தா சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்குமே. அது எப்படி சார்? அருணா அவங்க ஆள் தான். அப்புறம் எப்படி ரெக்கார்ட் ஆகும்? சரி, நானும் அவங்க இல்லைன்னு சொல்றேனே, அப்ப நானும் அவங்க ஆளா? இல்ல சார், அவங்க பிளான் பண்ணி என்ன மாட்டி விட்டுருக்காங்க. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சார். நான் புரிஞ்சுக்கிட்டு என்ன ஆக போகுது? இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் இங்க வரப்போகுது. எவிடன்ஸ் யார் பக்கம் இருக்குதோ அவங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்க. நீ இப்போ போலாம். சார், கெட் அவுட். ப்ளீஸ் சார். ஐ செட் கெட் அவுட். கடைசியாக அன்றைக்கி தான் சார் பூஜாவை நாங்கள் ஆஃபீஸில் பார்த்தோம். அவள் சூசைட் பண்ணிக்கிட்டான்ற விஷயமே அடுத்த நாள் தான் சார் எங்களுக்கு தெரிய வந்தது. இதுதான் சார் நடந்தது. ஸோ பணத்துக்காக ஒரு பொண்ணோட லைஃப்பில் நீங்கள் விளையாண்டுருக்கீங்க. எல்லா வேலையும் பண்ணிட்டு எப்போ இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க? சார், நீங்கள் தான் சார் எப்படியாவது என்னை வினய்கிட்டேருந்து காப்பாற்றணும். ம், சரி, அதை விடு. வினய் தான் கொலை பண்ணா நீ எப்படி சொல்கிற? சார், அந்த பூஜா இறந்ததுக்கு அப்புறம் தான் சார் அவன் எங்கள் கூட ஃப்ரெண்டாக ஜாயின் பண்ணான். ஸோ அவன் இதை பண்ணியிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது சார். கொலை நடந்தப்ப வினய் எங்கே இருந்தான்? சார், அவன் அருண் ராகுல் சாகும்போது எங்களோட தான் சார் இருந்தான். அப்போ அமீர் சாகும்போது? அமீர் சாகிறதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டோம். அப்போ அமீர்கிட்டேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. என்னை உடனே வர சொன்னான். நான் போனேன். போய் பார்த்தா அவன் செத்து கிடந்தான் சார். அப்போ அமீர் எங்கே போனான்? வீட்டுக்கு தான் சார் போயிருந்தான். அப்போ அமீரை வினய் கொள்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆமாம் சார், ராகுலும் அருணும் சாகும்போது அவன் எங்கள் கூட தான் இருந்தான். அதனால் அவன் கொல்ல சான்ஸ் இல்லை சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வினய் தான் கொலை செஞ்சான்னு சொன்ன. இப்போ அவன் செய்யவே இல்லைங்கிற. நீ என்ன தான் சொல்ல வர? சார், வினய் வந்து பாருங்க சார். சார், வினய்க்கு என்னாச்சு? சார், சார், காப்பாத்துங்க சார். சார், சார் காப்பாத்துங்க சார் ப்ளீஸ். ஏய் வினய், என்னாச்சு வினய்? ரகு, ரகு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. சார் காப்பாத்துங்க சார் ப்ளீஸ். சரி சரி, கொஞ்சம் கொஞ்சம் பொறுங்க. தண்ணி குடி. காப்பாத்துங்க சார். பயப்படாத, சொல்லு என்னாச்சு? சார், பூஜா தான் சார் பையன் வந்து என் ஃப்ரெண்ட்ஸை கொண்டிருக்கா சார். என்னையும் பயன்படுத்துறா சார். என்னையும் கொல்ல போறா சார். சார், நீங்க தான் சார் எப்படியாவது காப்பாத்துங்க சார் ப்ளீஸ் சார். காப்பாத்துங்க சார் ப்ளீஸ். பூஜா தான் பண்ண எப்போ எவ்வளோ கன்ஃபார்மாக சொல்ற? சார், ஆள் கொள்றதா ஏதாவது ப்ரூஃப் பண்ணிருக்கீங்களா சார்? எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி மூச்சு திணறி இருந்திருக்காங்க சார். மூச்சு குழாயில எந்த பாதிப்புமே இல்லாம எப்படி சார் மூச்சு திணறி சாக முடியும்? சார், சார் காப்பாத்துங்க சார் ப்ளீஸ் சார். சார், சார். சார், இவன் சொல்கிறத பார்த்தா பேய் தான் கொலை பண்ணியிருக்குமோ? என்ன ரகு, நீங்களும் அவன் கூட செஞ்சு பேய் பூதன் இருக்கீங்க? ஆள் கொலை செஞ்சிருந்தா ஏதாவது தடை இருந்திருக்கும். ஆனால் எதுவுமே இல்லையே சார். அதான் சொன்னேன் சார். சரி, போய் அவனை கூப்பிட்டு வாங்க. எதுக்கு சார்? கொலை நடந்த இடத்த இன்னொரு தடவை போய் பார்க்கலாம். அவன் எதுக்கு சார்? அவன் விட்ட தடயத்தை அவனை வச்சே கண்டுபிடிப்போம். இவன் சொல்கிற மாதிரி பேய் கொள்றதா இருந்தால் இவனை சாவுலேருந்து தடுக்கலாம். இல்லை இவன் மூலமாக மற்றவங்க சாவறதையாவது தடுக்கலாம். போங்க சார். அப்போ டேவிட் அவனை அனுப்பிச்சிருங்க. அவனுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. வினய் மட்டும் கூப்பிட்டு வாங்க.
ஹலோ சொல்றா. உடனே என்னாச்சு? நம்ம எப்போ மீட் பண்ணுவோம்ல அந்த இடத்துக்கு வா. ஏன்டா பதட்டமா இருக்க? சீக்கிரம் வாடா, நான் வந்து சொல்கிறேன் என்னன்னு. சீக்கிரம் வா. ஓகே சரி, நான் உடனே வரேன். சார், வினய் மொபைலுக்கு எம்எம்எஸ் வந்திருக்கு சார். சார் 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 டேவிட் எப்படியாவது காப்பாத்துங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் அதே நம்பர் சார். டேவிட் வீட்டுக்கு அனுப்பியாச்சா? சார் நீங்கள் சொன்னப்பே அனுப்பிட்டேன் சார். ரகு, இமீடியட்டா டேவிட்டை காப்பாற்றி அவனை வாங்க. எஸ் சார்.
வினய், என்ன ஆபீஸ்ல பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டுட்டாங்க வினய். என்னால தப்பிக்கவே முடியாது. என் கூட இருக்கிறவங்கள என்ன மாட்டி விட்டுட்டாங்க வினய். நீ ரொம்ப நாளா என் ஃபோன் நம்பர் கேட்டுட்டு இருந்தல, என் போனையே அனுப்பி வச்சிருக்கேன். ஐ லவ் யூ வினய். ஐ லவ் யூ so much. ஹே, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சாரிடா. வேண்டாம்மா, ஹெச்ஆர் தானே முக்கியம், நீ அங்கேயே போ. உன்னை விட எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லை. நான் கண்டிப்பா வருவேன். ரகு, சார். ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க. எஸ் சார். உன்னை விட எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லை. நான் கண்டிப்பா வருவேன். ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன். நீங்க இங்க இருக்கிறதா சொன்னாங்க. யார் நீங்க? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஐ எம் ராதா. சரி, இப்போ அதுக்கு என்ன? ஹலோ ஏசிபி சார், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. நான் ஒரு கிரிமினல் லாயர். ஸோ ப்ளீஸ் பிஹேவ் யுவர் செல்ஃப். என்ன விஷயம்? என் பையனை ஏன் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? நான் ஆல்ரெடி பெயில் ஆர்டர் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். உடனே என் பையனை ரிலீஸ் பண்ணுங்க. இப்போ இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம வந்து பெயில்ன்றீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் இங்கே விசாரணையே முடியல. என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனா எப்படி நீங்க என் பையனை அரெஸ்ட் பண்ணீங்க? என் பையனை நான் கூட்டிட்டு போறேன். சார், அவனோட அம்மா ஹைகோர்ட்டில் பெரிய கிரிமினல் ஆயிரு சார். அதுக்கு சார், அவன் தான் கொலையே பண்ணல சார். பெருசாக தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு. இப்ப நீங்க என் பையனை ரிலீஸ் பண்றீங்களா இல்ல நான் உங்க ஹையர் அத்தாரிட்டிஸ் கிட்ட பேசணுமா? போங்க, போய் கூட்டு போங்க. என் பூஜாவோட சாவுக்கு காரணமாக இருந்த அந்த 4 பேரையும் நானே கொன்னோன்னு தான் அவங்களோட ஃப்ரெண்டானு. யாருக்குமே சந்தேகம் வராத அளவுக்கு ஒவ்வொருத்தனையும் பிளான் பண்ணி கொன்னேன். என்னடா போன? வண்டியை பார்க் பண்ணிட்டு வந்தேன்டா. நீ ஏன்டா பாட்டில் ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு வந்த? ஏய், நீ பர்த்டே பேபி மச்சி இன்னைக்கு, அதனால தான் உனக்கு ஸ்பெஷல். சரி இரு, நான் இதை சாப்பிட வேணும் வரேன். நான் கலந்த கெமிக்கலோட இன்டென்சிட்டி லெவல் கம்மியாக இருந்ததுனால என் பிளான்லேருந்து மிஸ் ஆன அமீரை நானே என் கையால் பெயின் ஷாக் கொடுத்து துடிக்க துடிக்க கொன்னேன். எனக்கு பக்கபலமாக இருந்தது நான் படித்த கெமிக்கல் இன்ஜினியரிங்கும் என் காதில் புரிஞ்சுக்கிட்ட என் அம்மாவும் தான். ஆனால் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் பூஜாவும் என் கூட இருந்திருக்கான்னு. I love you, Pooja. Huh?